ஹலோ பிரைஸ்லா என்ற கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 1:10. அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தில் ஆண்டவரை குறித்து மரணத்திற்கு பக்கமே போயிருந்தாலும் ஆண்டவர் அந்த மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார் என்று பவுலடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்து இருந்தோம். ஆனாலும் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று பவுலடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் ஊழியத்திற்காக சென்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு நிறைய ஆபத்துக்கள் நேர்ந்தது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், கப்பற்சேதங்கள், எத்தனையோ விதமான உபத்திரவங்களை அவர் அனுபவித்தார். ஆனாலும் முன்னால் ஏற்பட்டதான ஆபத்தில் இருந்து எங்களை உயிரோடே தப்புவித்த தேவன் இன்னும் தப்பித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம் என்று பவுல் சொன்னது போல நாமும் கூட எத்தனையோ விதமான ஆபத்துகள், விபத்துக்கள், எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை தப்புவித்து உயிரை கொடுத்து பலனை கொடுத்து இதுவரைக்கும் காப்பாற்றின தேவன் இனிமேலும் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பவுல் சொன்னது போல இன்மட்டும் தப்புவித்தீரே உமக்கு நன்றி, இப்போதும் தப்புவித்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி, இனிமேலும் தப்புவிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கொண்டு கிரியை காத்து செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். இம்மட்டும் தப்புவித்தீர், இப்பொழுதும் எங்களை தப்புவித்து கொண்டிருக்கிறீர், இனிமேலும் எங்களை தப்புவித்து எல்லா தீமைக்கும், எல்லா நோயிலிருந்தும், எல்லா விதமான பிசாசின் சதி ஆலோசனையிலிருந்தும், மனுஷீக வல்லமையிலிருந்தும் எங்களை தப்புவித்து கனப்படுத்தி நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் ஒரு கரம் கொண்டு வந்து பெரிய கருத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.